எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உடைய கிட்டத்தட்ட குரோதி வருடத்துல நம்ம சில கஷ்டங்கள் பட்டோம், சிலர் நல்லா இருந்தோம். ஆனா இந்த விசுவாசி வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகங்கள் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் நல்லது கொடுத்தாரு அப்படின்னா, வக்கரம் அடையும் போது அவர் கெட்ட பலன்களை கொடுக்கிறாரு. சரிங்களா? அதே முன்னாடி போகும்போது அவர் கெட்ட பலன்களை கொடுத்துக்கிட்டு போனாருன்னா, வக்கரம் அடையும் போது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. ஆனா இந்த ராகு கேதுன்றவர் எப்பயுமே ஒரு வக்கர கிரகம் தான். அதனால பின்னாடிதான் போவார தவிர முன்னாடி எப்பயுமே போக மாட்டார். அதனாலதான் ராகு கேது நிழல் கிரகம், சாயா கிரகம், நம்ம வக்கர கிரகம் சொல்றோம். ஆனா இந்த கிட்டத்தட்ட பங்குனி மாசம், குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியில தன் சொந்த வீட்டில் இருந்த சனி பகவான் இப்ப குரு பகவானுடைய வீட்டுக்கு மேல ராசிக்கு வந்துட்டாரு. அப்படி வந்திருக்கக்கூடியவரும் அடுத்தது வரக்கூடிய, அதாவது குரு பகவான் 2025 மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அடுத்தது மே மாசம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாகிறார். இந்த காம்போவா இந்த 3 கிரக பயிற்சிகளும் இந்த உடைய மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பொதுவா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா இருந்து வந்த சனி பகவான் இப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா, ஜீவன சனியா, அதாவது கரும்பு சனியா உங்க ராசிக்கு இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ 9ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் தான் கொடுத்திருப்பாரு. நிறைய பேருக்கு நல்ல தொழில் மாற்றம், தொழில் வகையில சில அதாவது தடைகள் விலகி ஓரளவுக்கு ஒரு அங்கீகாரமா உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா பாக்கிய சனியா இருந்தவர் இப்ப ஜீவன சனியா வராரு. சனி பகவான் தொழில பார்க்க கூடாது. பொதுவா சனி பகவான் தொழில பார்த்தாருன்னா 4 ரூபாய் நம்ம சம்பாரிச்சோம்னா 8 ரூபாய் செலவாகும். கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பத்திலிருந்து மேல ராசிக்கு இப்ப உங்க ராசிக்கு 4ஆம் இடமா பாக்குறாரு. உங்க ராசியை 4ஆம் இடமா பாக்குறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு இப்ப பாக்கிய சனி உட்கார்ந்துருக்கிறார். அதனால தொழில்ல கவனமா இருக்கணும். இது தொழில கவனமா இருக்கணும்னா எந்த டைம் வரைக்கும் இருக்கணும்னா, நான் முன்னே சொன்னேன், அதாவது வக்கரம் அடைகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பாரு. அந்த காலகட்டம் பாருங்க, நீங்க வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம். அதாவது நீங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் எல்லாம் அந்த டைம்ல உங்களுக்கு நடக்காதவங்களுக்கு கூட நடக்கும். நிறைய பேருக்கெல்லாம் பாருங்க, தொழில் இன்னும் பெருசு பண்ணலாம், ரெண்டாவது 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு அங்கீகாரத்தை நம்ம தேடிக்கலாம், ஒரு சீட்டு போடலாம், ஒரு லோன் கேட்டிருக்கிறோம் நம்ம கிடைக்குமா, இல்லை ஒரு பொருள் வித்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இல்லை இது கிடைச்சதாங்க என்னால் இதுல மாற முடியும் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன சொன்ன வக்கரம் அடையும் போது உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப உங்களுக்கு தொழில் சனியா இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில்ல, அது மெயினா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய துன்பங்கள், சிரமம், கவலைகள், குழப்பங்கள் கொடுத்துட்டே இருப்பார். ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வந்தோம்னா ஒரு பிரச்சனை உடனே வந்துடும். அதனால தொழில கவனமா இருக்கணும். கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேலைன்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சி அடைஞ்ச காலம் தொழில உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது மே மாசம் 14ஆம் தேதி நான் என்ன சொன்னேன்னா குரு பயிற்சி சொன்னேன். அப்ப ரிஷபத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப அடுத்து உங்க ஜென்மத்துக்கு வந்துட்டாரு. இப்ப விரைய குருவா இருந்தவர் இப்ப அடுத்து ஜென்ம குருவா வந்துட்டாரு. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். சரிங்களா? ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு தான் அவர் 7.5 கொடுத்துறாரு இல்லையா, கெடுபலன் தான் கொடுப்பாரு. ஆனா குரு அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, அவரு பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுக்கிறவர் யாருன்னா, அந்த திறமை கொண்டவர் யாருன்னா குரு மட்டும்தான்.
அப்ப உங்களுக்கு வந்து குரு வந்து ஜென்மத்துல உட்காரக்கூடிய, ஏன்னா விரயத்துல இருக்கிற குரு விட ஜென்ம குரு எவ்வளவோ பரவாயில்ல. அப்ப இந்த குரு பகவான் ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த ஜென்ம குரு மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து 2026 வருடத்துல 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜென்ம குரு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பயப்பட தேவையில்லை. அடுத்தது மே மாசம் 18ஆம் தேதி இன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி. அப்படி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்ப அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்ப மத்த கிரகங்கள் என்ன சொல்லுவோம், 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு தானே போறாரு. ஆனா இந்த ராகு கேது மட்டும் பாருங்க 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் தான் போறாரு. அதுதான் சொல்றாரு, பின்னோக்கி போறாரு. நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்ப உங்களுக்கு வந்து பாக்கிய ராகுவ வராரு. அப்ப நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா படிப்பு சூப்பரா இருக்கு. அப்ப இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த விசுவாசி வருடத்துல படிப்பு சூப்பரா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும். ரெண்டாவது காதல், கல்யாணம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகும். அதே மாதிரி இடம் பிரச்சனையில கொஞ்சம் தீராத விஷயங்கள் கூட கொஞ்சம் இடம் பிரச்சனை தீரும். அதே மாதிரி சொந்த மண்மனையில உட்கார முடியாம சிரமப்பட்டு வெளியில போனவங்களுக்கு, கட்டிட்டு இருந்த வீடு பாதியில குறையா போட்டவங்களுக்கு, ரெண்டாவது இந்த ஆன்லைன் பிசினஸ் நம்ம வந்து கட்டன்றதை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு, மேலே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒரு முதலீடு போட்டு ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அது செய்ய முடியாம தவிர்ச்சவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாசம் 14 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குரு பயிற்சியும் அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், சரிங்களா. இருந்தாலும் உங்களுக்கு இந்த 100% என்ன அப்படின்னா உங்களுக்கு விரைய குரு உங்களை விட்டுட்டு போறதே உங்களுக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா குரு பகவான் இல்லைன்னா நவகிரகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் தான் எல்லாமே. அதனால குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2024 வருஷம் மே மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த 2025 மே மாசம் 14 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாள் கிட்டத்தட்ட ரொம்ப சிரமங்கள் கொடுத்துட்டாரு. இந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்சு இப்ப அடுத்தது ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க, சரிங்களா. அதே உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருந்தா குழந்தை பாக்கி டக்குன்னு கொடுத்துரும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் நல்லா இருந்தா மாங்கலி பலம் சேர்த்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானமும் அதுதான். பூர்வீகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரலாம். ரெண்டாவது பிரிஞ்ச குடும்பம் மட்டும் கிடையாது, இழந்த சொத்துகள் மீண்டும் வாழலவே, அதாவது நம்ம சம்பாரிச்சு வாழலாம். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 2024 கிட்டத்தட்ட 23, 24 இருந்த சிரமம் இந்த 25, 26 கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட குரோதி வருடத்துல இருந்த சிரமம் இந்த உடைய விசுவாசி வருடத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. நீங்க பயப்பட தேவையில்லை, சரிங்களா. அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முக்கியமா கொடுக்க வேண்டியது என்னன்னா கேது உங்களுக்கு தைரிய கேதுவும் வராரு. 4ஆம் இடத்துல இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, தைரிய கேதுவும் வந்துட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கிய ராகுவா வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய காம்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும். அதனால பாத்தீங்க அப்படின்னா தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இடமாற்றம், டிரான்ஸ்பர் எதிர்பார்த்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சரியாகிறது. பொதுவாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த உடைய விசுவாசி வருடம் மிக சிறப்பா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. உங்க வீட்டுக்கு அதிபதி வேற, அதாவது புதன் பகவான் இந்த காலகட்டம் பிறக்கும் பொழுது குருவுடைய வீட்டுல இன்னைக்கு மேன ராசியில இன்னைக்கு வந்து அவர் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது இந்த மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் மாறிட்டே இருப்பார், மாத கிரகம்னு சொல்றவர். அவரு நல்ல இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வருட பலன் தான், இதே மாத பலன் அப்படின்றது அடிப்படையில உங்களுக்கு மாதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதம் மட்டும் எப்படி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கலாம். நன்றிங்க.